அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, சார் செய்வினை இருக்கிறதா, செய்வினை உண்மையா அப்படி கேட்பேன். நானே கேட்குறேன், இனிப்பு அப்படின்னு ஒன்று இருந்தா கசப்புன்னு ஒன்று உண்டு. மகிழ்ச்சி, துன்பம், நன்மை, தீமை, உயரம், குறைவு, நீளம், அகலம், ஒவ்வொரு சொல்லுக்கும் எதிர் சொல் எப்படி இருக்கிறதோ, நல்வினை என்றால் தீவினை ஒன்று உண்டு. சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், இப்படி ஞான சம்பந்தர், இவர்கள் எல்லாம் எவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தீவினை நாடாம இருக்க இறைவனுக்கு இந்த பதிகத்தை பாடு, வினை தீரும், வினை தீரும். வினைனா என்ன? நீ செய்த வினை, நீ செய்த செயல்தான் வினை. நாம் செய்கின்ற ஒரு செயலும் தான் வினையாக நம் திரும்பி வருகிறது. ஆனால் நான் சொல்வது அது அல்ல. செய்வினை, பிறரால் செய்யப்படுகின்ற செய்வினை உண்மையா? 100% உண்மை. ஏன் நான் உண்மைன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா இதை பத்தி பாம்பன் சுவாமி சொல்லியிருக்கிறார். ஏன்னா பாம்பன் சுவாமிக்கே செய்வினை செய்யப்பட்டதாக வரலாறு உண்டு. நான் உனக்கு எதுவும் செய்யலை, நீ என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்டாராம். அதை செஞ்சவங்களே போய் தாக்கிடுச்சுன்னு சொல்றாங்க. இல்லை, செய்வினை இருக்கிறதா அப்படின்னா, செய்வினை என்பது ஒன்று உண்டு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அதனால் பல பேர் குடும்பங்கள் சிதைந்து போனதெல்லாம் உண்டு, உண்மை. ஆனால் நான் என்ன சொல்வேன், பரிகாரம் என்பது கிடையாது. இந்த மாதிரி செய்வினால் பாதிக்கப்பட்டவங்கள் மீண்டு வருவதற்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் பல லட்சம் கொடுத்து யாகம் பண்ணி, இதெல்லாம் நிறைய ஃபேக் இருக்குங்க, நிறைய ஃபேக் இருக்கு. நான் நிறைய சுற்றி இருக்கேன், நிறைய அலைஞ்சிருக்கேன். நான் என்னுடைய ஒரே நோக்கம், என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில் வேற இருந்தாலும், ஏன் நான் எந்த இடத்துல இருக்கேன்னா, நான் கடந்து வந்த பாதையில் நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், உண்மையான வழிகாட்டிகள் யாரும் நான் தேடி போன இடத்துல இல்லை. நான் மக்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டியாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணி இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் இந்த செய்வினை பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்குது, அதை காட்டி கொடுக்கணும், அது நெகட்டிவிட்டி இருக்குது, வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனை, இந்த சண்டை வருது, ஒரு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். பெரிய லெவல்லலாம் நீங்கள் போய் தயவு செய்து செலவு பண்ணாதீங்க, வேஸ்ட்டுங்க, பணம் வேஸ்ட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த குதிரை லாடம் இருக்குல்ல, இந்த குதிரை லாடம், இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு செய்வினையால் டவுட் இருக்குது, செய்வினையால் காரிய தடை இருக்குது, செய்வினையால் வீட்டில் ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறீங்க அப்படின்னு எங்கள் மனசார ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த குதிரை லாடத்தை வாங்கி கட்டிடுங்க. கட்டிய பிறகு யாரெல்லாம் குதிரை லாடத்தை வாங்கி கட்டுறீங்களோ, உங்களுக்கு நிச்சயமாக கனவுகள் வரும். இந்த சொப்பனத்திலே குதிரை மேல் செல்வது போல், மயில் ஆடுவது போல், பாம்பு கடிப்பது போல், ஆலயத்தில் தேவாரம் பாடுவது போல் சில கனவுகள் வரும். அதை வந்த பிறகு அதை குறிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைத்து கொண்டு அந்த கனவு எந்த கனவாக வந்ததோ அந்த ஆலயம் செல்லக்கூடிய சூழ்நிலை தானாக அமையும். அங்கே சென்று வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிள். அந்த கோயிலுக்கு சென்று வரும்போது மாபெரும் மாற்றம் நடக்கும். ஏன்னா குதிரை லாடத்துக்கு உண்டான, குதிரை லாடத்தை பற்றி மட்டுமே நான் ஒரு வீடியோ பேசுகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் திடீர்னு கீழே பார்க்கும் பொழுது இந்த குதிரை லாடம் இருந்தது, அது ரொம்ப கம்மியாக இருக்கு. குதிரை லாடத்தை வாங்கிக்க தயவு செய்து மக்கள்கிட்ட இன்னொரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். எப்பொழுதுமே இது கலியுகம். ஃபேக்கான பீப்புள்ஸ், ஃபேக்கான விஷயங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கு. கலப்படம் நிறைய ஜாஸ்தி. அதனால நிறைய பேர் நிறைய இடம் போய் ஏமாந்து நிறைய கால விரயம், பண விரயம் பண்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். பரிகாரம் என்பது ஒன்று இல்லை, வழிபாடு என்பது உண்டு, இறைவன் என்பது உண்டு, மோதிரம் என்பது ஒன்று இல்லை. கல்லு வச்ச மோதிரத்தை நம்பாதீங்க, எந்திரங்கள் சக்கரங்களை நம்பாதீங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம் மூதாதையர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போன ஒரு விஷயம். குதிரை லாடத்தில் உள்ள ரகசியத்தை கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நேரலையிலோ இல்லை ஒரு தொகுப்பிலே பேசுகிறேன். செய்வினையால் சில பேர், சார் சும்மாவேலாம் வாங்கி கட்டிக்காதீங்க, அது கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்காம போயிடும். உண்மையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு தடை இருக்கு, தடங்கள் இருக்கு, உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு, அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு செய்வினை உண்மையா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா மட்டும் குதிரை லாடத்தை வாங்கி உங்கள் வாசலில் கட்டுங்கள். உங்களுக்கு கனவிலே ஒரு ஆலயம் செல்வது போல் கனவு தோன்றும். அந்த ஆலயத்திற்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் ஏற்படும். இது அதிசயம், ஆனால் உண்மை. இதெல்லாமே நடக்கும் பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்களே என்னை கான்டாக்ட் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.